ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபிகோடால் கேப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தரப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹோஸ்டிங் எப்படி அப்ளை பண்ணலாம். ஃபிகோடால் கேப் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணி இப்படி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வருங்க. இதில் உங்களோட ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணி கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த டாட்டை அக்ரி கொடுத்து சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி ஒன்று உங்களுக்கு மெசேஜாக வரும். சப்போஸ் உங்களுக்கு மெசேஜில் வரணும்னா வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு ஓடிபி வருங்க. பார்த்தீங்கன்னா ஓடிபி 8573. இப்போ வெரிஃபை கொடுக்குறேன். கொடுத்த உடனே இந்த மாதிரி ப்ரொஃபைல் கேட்கும். சரிங்களா, உங்களுக்கு என்னோடய பேரில் வந்து நான் இப்போ நார்மலாக நீங்கள் யூஸராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இப்படி தான் க்ரியேட் பண்ணணும். கார்த்தி என்னன்னு கொடுத்துட்டு மெயில்னு கொடுத்துட்டு இப்போ தமிழ், எனக்கு தமிழ் தான் வேணும்னு கொடுத்துட்டு இப்படி இந்த கிளிக் பண்ணிங்கன்னா கீழே நெக்ஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டை கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஐடி வந்து க்ரியேட் ஆயிரும். சரிங்களா, ஐடி க்ரியேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் ஐடி வச்சுருந்தேன், அதனால் டீப் வச்சுனால அந்த டீப் வந்துச்சு. ஃபோட்டோ நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா இந்த எடிட் ப்ரொஃபைல் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபோட்டோ இருக்காது. இந்த இடத்துல நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கேலரி ஓப்பன் ஆகும். அதிலிருந்து நீங்கள் ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கணும். ஃபோட்டோவை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அட்மினோட அப்ரூவல் வரும். அதாவது அட்மினுக்கு போய் மெசேஜ் போகும். அட்மின் ஓகே கொடுக்குற மட்டும் உங்களுக்கு டிபி வந்து அங்கே காமிக்காது, ரிவ்யூவில் தான் இருக்கும். உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்கள் நேம் சேஞ்ச் பண்ணலாம், ஆனால் ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ண முடியாது. சரிங்களா, அப்புறம் உங்களுக்கு ஹோஸ்டிங் வேணும், இதில் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் ஹோஸ்ட் ஆகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட்டில் வந்து ஆல்ரெடி ஃபீமேல் 2 பேர், வினின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. க்ரீன் கலர்னால் ஆன்லைனில் இருக்காங்கன்னு அர்த்தம். மீனா வந்து ரெட் கலரில் இருக்காங்கன்னா அவங்க ஆஃப்லைன், பட்டன் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். சரி, நானும் எப்படி இதில் ஹோஸ்ட்டு. அப்புறம் இந்த ஆப்பில் வந்து கால்ஸ் பேசுகிறதுக்கு கண்டிப்பாக காயின்ஸ் வாங்கணும். ஒன்று நீங்கள் வந்து கீழே கிளிக் பண்ணி இதில் போய் உள்ளே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஜிபே, ஃபோன்பே, கார்டு மூலமாக நீங்கள் வந்து இதில் வந்து காயின்ஸ் வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா, காயின் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல வாலெட் இருக்கும். மை ஏர்னிங்ஸ் வந்து என்னோடது வந்து இதில் காமிக்குது. ஹோஸ்டிங் வச்சுருந்தேன் அதனால் காமிக்குது, இல்லைனா உங்களுக்கு இந்த இடத்துல காயின்ஸாக காமிக்கும். இப்போது நீங்கள் வந்து இந்த ஆப்பில் வந்து ஹோஸ்டிங் வாங்குறது எப்படின்னா, இப்போ மேலே உங்கள் டிபி இருக்குங்களா, இந்த டிபி டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே 3 புள்ளி இருக்கும். இந்த டச் பண்ணால் ஃபீட்பேக், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா, பண்ணிட்டு இந்த செட்டிங்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அக்கௌண்ட் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ யூஸராக இருக்கேன், எனக்கு ஹோஸ்ட் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஹோஸ்டிங் கொடுத்து பிகம் ஏ ஹோஸ்ட் இப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணோம். சரிங்களா, பிகம் ஏ ஹோஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணால் நேராக ஃபிகோடால்கோட கஸ்டமர் கேரோட எப்படி போகும். ஹலோ, ஐ வாண்ட் டு ரிக்வெஸ்ட் ஹோஸ்டிங் ஆக்சஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் போகும். மெசேஜ் போனோம்னா அங்கேருந்து ஒரு ஃபார்ம் வரும். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஹோஸ்டிங் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல மேலே டிபி டச் பண்ணிங்கன்னா இங்கே வந்து கால்க்கு ஒரு பட்டன், ரிசீவ் கால்ஸ் ஒரு பட்டன் வந்துடும். நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் அவைலபிளாக இருக்கப்போ ஆன் பண்ணிக்கலாம், இல்லைனா அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் ஆஃப்லைன் காயின்ஸுமே அதில் வந்து அவைலபிள்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி நேராக ஜிபேயில் பேமெண்ட் அனுப்பி அந்த காயின்ஸ் வந்து வாங்கிக்கலாம். பட் ஆனால் ஆஃப்லைன் காயினுக்கும் ஆன்லைன் காயினுக்கும் சேம் ரேட்டு தான், ரேட்டில் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. இப்போ மேல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் கார்த்தின்னு ஒரு ப்ரொஃபைல் இருக்குது, ஃபீமேலில் 2 ப்ரொஃபைல்ஸ், இன்னும் நிறைய ப்ரொஃபைல்ஸ்